வணக்கம் அவர்களே. யாழ்ப்பாணத்தில் 19 வயது கணித பிரிவில் படிக்கிற மாணவர் ஒருவர் தெல்லிப்பள்ளியை சேர்ந்தவர் விபரீதமான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். இவர் கேம்ஸுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதேவேளை என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய வீட்டில் அவரை தவிர எல்லாருமே விசேட தேவை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் ஒரு வித்தியாசமான உடை உடுத்தபடியே விபரீதமான முடிவு எடுத்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது. மிக்க ஒரு பெரிய சிக்கலான ஒரு தலைமுறையை உருவாகி கொண்டு போகிறோம். அதில் முக்கியமான விஷயமே இந்த கேம்ஸுக்கு அடிமையாகிறது. எப்படி சில அரசியல் சம்மந்தப்பட்டோ இல்லை எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக இந்த தலைமுறைகளை நம்பி தங்களுடைய மொத்த எனர்ஜியையும் சக்தியையும் கொடுத்து ஒரு சில விடயங்களை செய்வார்கள், கத்தி கொண்டிருப்பார்களோ அதே போல் தான் இந்த கேம்ஸ் அப்படின்றதும் ஒரு சாதாரண மக்களுடைய அந்த மொத்த இயல்பையுமே உருவி எடுத்து கேம்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் வேறொரு உலகத்தில் அவையில் வாழ வைக்கும். அவை அந்த உலகத்திலேயே தான் வாழினம்னு சொல்லி நம்புகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுசாக அதிலேயே கழிஞ்சிடும். அப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர் பிறகு இந்த உண்மையான உலகத்துக்கு வரணும். என்ன சாப்பிட பசிச்சா இங்கே வரணும், சுற்றி அப்படி வரைக்க என்ன நடக்கணும்னு சொன்னால் இவங்க இந்த உலகம் சலிப்பாகவே இருக்கும். 100% சலிப்பாகவே இருக்கும். அது போக அப்படி அடிமையாக முழுசாக ஒரு சலிப்பு வரைக்க இந்த மாதிரி முடிவுகளை பலர் உலகத்திலே இப்போ எடுத்துக்கொண்டு கேம்ஸுக்கு அடிமையானவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பலர் நாங்களே கேட்கலாம், என்ன 19 வயசு கணித பிரிவில் கொக்கோலினில் படிக்கிற மாணவரை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், அங்கே யோசிக்க தெரியாதா, அவரை தவிர மிச்சம் விசேட தேவை உடையவர்களாக இருக்கேக்க இப்படி ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பங்களை பாதிக்கப்படாதா அப்படின்றலாம் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனையெல்லாம் மாறித்தான் வரும். இந்த கேம்ஸை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க விடாமல் பண்ணுறது தான் முதலே விஷயம். அதை விட இன்னொரு கோணம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரை தவிர அவர் வீட்டில் எல்லாருமே விசேட தேவையோட இருந்தால் அவருக்கு எவ்வளோ ஒரு மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அந்த மன அழுத்தத்திலேருந்து தப்புறதுக்காக கூட அவர் கேம்ஸுக்கு அடிமையாகி கூட இருக்கலாம். இப்படியும் கூட இருக்குது. என்ன சொன்னாங்க, அவரால் இறந்துட்டான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவரை பற்றி ஒரு வேறு விதமான ஒரு விதம் ஏன் இவர் இறந்துட்டார் பாவமே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் அவரவற்ற சூழ்நிலையில் தான் அது தெரியும். அது உண்மையில் வாழ்கிறது எங்கேயுமே யாருமே விரும்பி சாக போகிறதுட்டு சரியா. அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஒரு பயங்கரமான உளவியல் சிதைவு ஏற்பட்டு அவன் தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு போகிறான்றது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அது சின்னதெல்லாம் தாண்டி அது ஒரு நீண்ட காலமாக தயார்படுத்தப்படாது. திருப்பி நடக்கிற பேட்டர்ன், திருப்பி நடக்கிற சோகங்களை வச்சு கொண்டு தான் முக்கால்வாசி பேரை இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். திடீர்னு வர்றான்னு சொல்லப்படுறதெல்லாம் அது மக்கள் நாங்களே எங்களுக்கு சொல்லி அதாவது என்ன அது ஒரு பச்சாதாபத்தில் கதைக்கிற விடயங்கள் தான். அதை தாண்டி பல விடயங்கள் இருக்கிறது. சரி, இதில் வித்தியாசமான உடை உடுத்திருக்கிறார் அப்படின்றது கூட உலகத்தில் பலர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், முதல் ஒரு நீல திமிங்கிலம் அப்படின்னு சொல்கிற கேம் ஒன்று வந்தது. அதுலேயும் அந்த ரோல் பிளே பண்ணிக்க அதுக்குரிய உடுப்புகளை போடணும். அப்புறம் அந்த உடுப்பில் அந்த கேரக்டர் சாக போகணும்னு சொன்னால் மாடியிலேருந்து குதிச்சு செத்தாக்கள் எல்லாம் சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதை தடை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் இந்த கேம்ஸ் சம்மந்தமாக இருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் நாங்கள் சொன்ன மாதிரி சரியான நிலைமைகள் சூழ்நிலைகள் வேறு அங்கே தள்ளி இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சும்மா பொழுதுபோக்குக்காக விளையாடி கூட அதுக்குள்ளே அடிமை ஆகியிருக்கலாம். ஆனாலும் என்ன, போதுமளவு மனிதர்கள் சுற்றம் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு சரியான முறையில் ஒரு மனுஷர் இயல்பாக வாழ்றதுக்குரிய வகையில் எங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை நாங்கள் முதல்ல வைத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டமாக வைக்கணும். இந்த ஃபோன், கேம், இன்டர்நெட் தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கொண்டே இருந்தால் நாங்கள் இவர் மட்டும் இல்லை, பலர் தற்கொலை செய்யலை. ஆனால் சோம்பியாத்தான் இப்போ சமூகத்தில் திரிகிறார்கள். எப்போ பார்த்தாலுமே ஃபோன், காதுக்குள்ள ஹெட்செட் இப்படியே தான் இருக்கும். இதே கிட்டத்தட்ட செத்த மாதிரி தான், கிட்டத்தட்ட புதைக்கலை ஒளிய கிட்டத்தட்ட செத்த நிலைமையில் தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி தான் டிசைனே பண்ணப்பட்டிருக்கிறது ஆகலை மாற்றுறதுக்கு. அதுக்குள்ளே போயிட்டு தலையை கொடுத்தா முழுசாக அந்த மாதிரி தான் போகிறதுக்கு வாய்ப்பு. அதெல்லாம் அவரவர் பொறுப்புன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த இவ்வளவு வேகமாக சுற்றுற உலகத்தில் இதெல்லாம் ஒரே நாள்லேயே அரை நாள்லேயே மறந்துடுவாங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நன்றி.